அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபஜ்ர். இந்த சூறாவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் சொல்லாகிய அல் ஃபஜ்ர் இதன் பெயராக சூட்டப்பட்டுள்ளது. இறக்கப்பட்ட காலம். மக்கா நகரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக கொடுமைகள் புரிய தொடங்கியிருந்த நேரத்தில் இந்த அத்தியாயம் இறங்கியது என இதன் கருத்திலிருந்து தெரிகின்றது. ஆகவே தான் ஆத், சாமுத், ஃபிர்அவுன் ஆகியோர் அடைந்த கதியை குறித்து மக்காவாசிகளுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. கருத்துக்களும் விவாதங்களும். மக்காவாசிகள் நிராகரித்து வந்த மறுமை நாளின் நட்கூலி மற்றும் தண்டனை ஆகியவை உண்மையே என நிரூபிப்பதே இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாகும். இந்த நோக்கத்திற்காக அனைத்துக்கும் முதலாக வைகறை நேரம் 10 இரவுகள் இரட்டை ஒன்றை மற்றும் விடை பெற்றும் செல்லும் இரவு ஆகியவற்றின் மீது ஆணையிட்டு மக்களிடம் இவ்வாறு கேட்கப்படுகின்றது: நீங்கள் எதை மறுக்குகின்றீர்களோ அது உண்மையானதென்ன சான்று பகிர்ந்திட இவை போதுமானவை அல்லவா? அதற்கு பிறகு மனித வரலாற்றிலிருந்து ஆதாரம் காட்டிய வண்ணம் ஆத், சாமுத், ஃபிர்அவுன் ஆகியோர் அடைந்த கதி எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அவர்கள் வரம்பு மீறி சென்றபோது அல்லாஹ் அவர்கள் மீது வேதனையின் சாட்டையை வீசினான் என்று கூறப்பட்டுள்ளது. அக்கிரமக்காரர்கள் அடைந்த இந்த தீய கதி ஒரு உண்மையை உணர்த்துகின்றது. அந்த உண்மை இதுதான்: அதாவது இப்பிரபஞ்ச அமைப்பை குருடும் செவிடுமான சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக ஒரு நுண்ணறிவு மிக்க ஆட்சியாளன் இதன் மீது ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றான். பகுத்தறிவையும் ஒழுக்க உணர்வையும் அளித்து இப்பிரபஞ்சத்தில் செயல்படும் அதிகாரங்களை இறைவன் எந்த மனித படைப்புக்கும் வழங்கியிருக்கின்றானோ அம்மனிதனிடம் கேள்வி கணக்கு கேட்பதும் அவனுக்கு நட்கூலியும் தண்டனையும் வழங்குவது இறை விவேகத்தின் நீதியின் தேட்டமாகும். இதற்கு பிறகு மனித சமூகத்தின் பொதுவான ஒழுக்க நிலை விமர்சிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதனுடைய இரு அம்சங்களையும் விமர்சிக்கப்பட்டுள்ளன. 1. மக்கள் ஒழுக்க நீதியான நன்மை தீமைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு உலகாயத்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் செல்வம், பதவி, அந்தஸ்து ஆகியவற்றை அடைவதை அல்லது இழப்பதை கண்ணியத்திற்கும் இழிவுக்கும் உரிய அளவுகோலாக கருதி கொண்டிருந்தார்கள். மேலும் செல்வம் ஒரு அன்பளிப்பும் அல்ல, வசதியின்மை ஒரு தண்டனையும்